வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீமா குக்கிங். இன்றைக்கி நம்ம ஆடி மாதம் ஸ்பெஷல் கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம் மீடியம் சைஸில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய் கொஞ்சம் பெருசு தான், அது 4 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். முள்ளங்கி தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன் 2. முருங்கைக்காய், 15 பல் பூண்டு, ஒரு தக்காளி. சாரி, எனக்கு அந்த கீரை தண்டு கிடைக்கல. ஆனால் நீங்கள் கம்பல்சரி இது கூட அந்த தண்டு போட்டு தான் அந்த கருவாட்டு குழம்பு வைப்பாங்க. இப்போது உருளைக்கிழங்கு 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 3 கத்திரிக்காய் எடுத்துகிட்டு அது 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ புளி மீடியம் சைஸ் தக்காளி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு லெமனை விட கொஞ்சம் பெரிய லெமன் இருக்கும்ல, அந்த சைஸ்க்கு புளி எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன். தக்காளி 1, இது 2 கரைச்சி கரைசல் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த மொச்சை 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே 100 கிராம் அளவு ஊற வச்சுருக்கேன். இதை குக்கரில் 3 விசில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சட்டி வச்சுக்கிட்டு 4 ஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் விடுறேன். நீங்கள் நல்லெண்ணெய் கிடைச்சாலும் நல்லெண்ணெயில் செய்யுங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 4 ஸ்பூன் அளவு நெய் விட்டு 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுத்தம் பருப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம். இது 2 நாளாக பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம பூண்டு நல்லா 1-2 நசுக்கி வச்சுருக்கேன். தட்டி வச்சதை இப்போ அந்த பூண்டு போட்டுடலாம். போட்டுட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போது வெங்காயம், கருவேப்பிலை இது கூட சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. ரொம்ப ப்ரௌன் கலரில் வேகணும் அப்படின்லாம் இல்லை, லைட்டாக கலர் மாறினாலே போதும். ப்ரௌன் கலருக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு எப்போவுமே வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்புலாம் போடுவேன். இப்போ அதெல்லாம் போடலை, ஏன்னா ஃபைனல் ஸ்டேஜில் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இப்போ அது கூட சேர்த்துட்டு அதே நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கினதும் நம்ம காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, முள்ளங்கி, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், அப்புறம் கீரை தண்டு மிஸ்ஸிங் சொல்லிட்டேன். கீரை தண்டு கம்பல்சரி சேர்த்துக்கோங்க, சேர்த்து தான் செய்வாங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் 2 வதக்கிட்டு போட்டு மூடி போட்டு வச்சிடலாம். காய் கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ இந்த காயெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் பெரிய அளவு தான் பச்சை மிளகாய், அதை 2 உடச்சி இது கூடவே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கிளறிட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். அடுப்பு சிம்மில் தான் இருக்குது, லோ ஃப்ளேமில் இருக்குது. இப்போ நம்ம புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கோம்ல, தக்காளியும் புளியும் கரைச்சது, இப்போ அதில் எப்படி மசாலா ரெடி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு இது ஒரு 3 நிமிஷம் ஆகட்டும். இப்போ தக்காளியும் புளியும் கரைச்சி வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் அடுத்து வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது நான் 3/4 கிலோ தனியாவுக்கு 1/2 கிலோ மிளகாய் போடுவேன், அதனால் நான் 3 ஸ்பூன் போடுறேன். ஒரு சில பேர் 1/2 கிலோ மிளகாய் 1/2 கிலோ தனியா போட்டிருந்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவு குறைச்சிருங்க. இல்லை மிளகாய் தனியானா 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 3 ஸ்பூன் போட்டேன்ல, போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டேன் தேவையான அளவு. இப்போ கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணிலாம் நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் ஊற்ற போகிறது கிடையாது. மொச்சை வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் ஊற்ற போகிறோம். இந்த தண்ணி தான் ஊற்ற போகிறோம், வேறு எதுவும் ஊற்ற போகிறது. அதனால் எவ்வளோ அளவு தண்ணி வேணுமோ அதை கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழையை போட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர், அது ஆட் பண்ணிக்கிறேன். இது எப்படி இருக்குன்னா, புளிப்பும் காரமும் கலந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த சொல்கிற மெத்தட்லேயே வச்சிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் கருவாட்டு குழம்பு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம 3 நிமிஷம் ஆயிடுச்சு. காய் நல்லா வதங்கியிருக்கு, பார்த்திங்கன்னா தெரியும். கத்திரிக்காயெலாம் நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ 2 கிளறி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த மசாலா, அதை எடுத்து இது கூட சேர்த்துருங்க. 1 லிட்டர் அளவுக்கு தான் நான் அதில் தண்ணி ஊற்றிருக்கேன் அந்த மசாலாவில், ஏன்னா மொச்சை வேறு நம்ம வேக வச்சுருக்கோம்ல, அதனால் போட்டு இப்போ நம்ம வேக வச்ச மொச்சையை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும்,
உங்களுக்கு இந்த பதமே போதும் அப்படின்னா வந்துட்டு தண்ணி இந்த அளவே போதும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 1/4 லிட்டர் தண்ணி வரும். உங்களுக்கு இந்த குழம்பு தண்ணியா வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை கெட்டியாக வேணும்னு ஒரு சில பேர் ஃபீல் பண்ணுவீங்க. அப்படின்னா இது கொதிச்சாலே இந்த அளவே வந்து கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக வரும் குழம்பு. கிரேவி பதத்துக்கு வரும். இப்போ இதுக்கு தேவையான இந்த ஸ்டேஜில் வந்துட்டு உப்பு போடுங்க. கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே வந்து போட்டுட்டோம்னா அந்த அளவு தெரியாது. ஏன்னா நம்ம சாப்பிடாம தானே டேஸ்ட்டு பார்க்காம தானே வைப்போம். அதனால் இந்த ஸ்டேஜில் குழம்பெல்லாம் கூட்டி வச்சதுக்கப்புறம் உப்பு போடுங்க. இப்போ தட்டை போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 5 நிமிஷம் இப்போ ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு ஃபஸ்ட் நம்ம லைட்டாக தண்ணியாக வச்சோம். இப்போ பாருங்கள் மீடியமாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கருவாடு வந்து வாழை கருவாடும் அந்த பீஸ் கருவாடு துண்டு கருவாடு மாதிரி வரும் அந்த கருவாடும் சேர்த்து 2 மிக்ஸ் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு கழுவி வச்சுருக்கேன். இப்போ அது கூட இதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் கொதிக்கட்டும். கிளறி விட்டுட்டு மூடி விட்டுருங்க. மூடி விட்டுட்டு இப்போ உங்களுக்கு இந்த வாழை கருவாடு இதுதான் போகணுன்னு இல்லை. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த துண்டு கருவாடு பெரிய பெரிய மீன்லாம் வந்து இந்த பீஸ் பீஸாக போட்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கருவாடு போடுவாங்க. அது நல்லா கரைஞ்சி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்போ எது கிடைச்சாலும் எந்த கருவாடு கிடைச்சாலும் போடுங்க, நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம சூப்பரான டேஸ்ட்டில் ஆடி ஸ்பெஷல் கருவாட்டு குழம்பு ரெடி. கீரை தண்டை மிஸ் பண்ணிடாதீங்க, போடுங்க. அந்த சைஸ் அளவுக்கே முருங்கைக்காவும் கட் பண்ணுங்கள். இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.